இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது மிளகா பஜ்ஜி. அதுக்கு பஜ்ஜி மிளகா வாங்கி வச்சுருக்கிறேன், பஜ்ஜி மிளகா. அப்புறம் தேவையான கடலை மாவு, கொஞ்சம் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன், தேவையான காரத்துக்கு தேவையான மிளகா பொடி, உப்பு, கடலை மாவு கலக்கிறதுக்கு தேவையான தண்ணி, மணத்துக்கு தேவையான கொஞ்சம் காயம், அதே மாதிரி இது வறுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். இதை கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். கடலை மாவு, இந்த இட்லி மாவையும் அதுலேயும் சேர்த்துக்கலாம். மிளகா பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த காயத்தை கொஞ்சம் கரைச்சி அந்த தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். பவுடர் இருந்ததுன்னா பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். நான் இதில் காயம் தான் சேர்க்குறேன். காயம் தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். கொஞ்சம் கனமாக தான் கலக்கணும், ரொம்ப தண்ணி மாதிரி கலக்கக்கூடாது. இல்லை நிறைய தண்ணி மாதிரி கலந்துட்டோன்னா இந்த மிளகா பஜ்ஜியில் நிறைய எண்ணெய் இருக்கும். எண்ணெய் விட்டுக்கலாம். முதல்ல சூடாகும்போதைக்கும் நமக்கு இந்த மிளகாயை கட் பண்ணிக்கலாம். அது சூடாகட்டும். நம்ம இந்த மிளகாயை இந்த ஒரே ஒரு சைடு மட்டும் கீறி விட்டுடலாம். இந்த மாதிரி வர மாதிரி எல்லா மிளகாயும் அப்படி கீறி வச்சுக்கோங்க. இந்த கீரிந்தல இந்த மாவுக்குள்ளே போட்டுடலாம். இந்த மாவிலேயே வேணால் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். நான் அதுக்கு பதிலாக தான் இட்லி மாவு சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மிளகாயை அதுக்குள்ளே எடுத்து போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இது எல்லா பக்கம் கவரிங் ஆயிடுச்சு. எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. இதை எடுத்து போட்டுக்கலாம். முக்கி விட்டுருங்க. நல்லா சூடாயிருச்சு, போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம்.
சொல்லுங்க, நான் மூக்கு துடைக்கிறதாக்கணும் எங்கேயோ வச்சேன் எனக்கு ஓர்மை.